வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம ஆற்றலின் பரிமாற்றமே வாழ்க்கை என்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். இது அந்த தொடரின் இரண்டாவது பிரசன்டேஷன். இதுல 3 வார்த்தை இருக்கு. ஒன்னு ஆற்றல், இன்னொன்னு வாழ்க்கை, நடுவில் இருக்கிற ஒரு வார்த்தை பரிமாற்றம்னா எக்ஸ்சேஞ்ச். The exchange of energy is your life. So you want to do anything with your life, make it good, better, happy, prosperous, growing, satisfying, then you'll have to look into the energies that gives you the life. That is the essence of the discussions. So, ஒரு நண்பர் கேட்டாரு, சார் இதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போடுங்கன்னு. நேத்திக்கு ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கேன். ஓகே, ஆனால் அது என்னன்னா, நம்ம டிஸ்கஷன்ஸு ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 1.5 hours ஆகுது. அது நீங்கள் பொறுமையாக தான் பார்க்க வேண்டியிருக்கு, அவசியமாக பாருங்க. பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை சொல்லுங்க. நேத்திக்கு பேசின பேச்சுக்கும் நீங்க அதை சிந்திச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் இல்லை கமெண்ட்ஸு இல்லை கருத்துக்கள் இல்லை புரியாத புதிர்கள் அது மாதிரி இருந்தால் தயவு செய்து கேட்கலாம். யூடியூப்ல என்ன தலைப்புல போடணும் பார்க்கறதுக்கு? சேம், ஆற்றலின் பரிமாற்றமே வாழ்க்கை. அப்படி தலைப்பில் போட்டால் உங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். நீங்க ப்ரோஃப் மாதவன் அப்படின்னு ஒரு போட்டு தேடுங்க. ஸோ மாதவன்ல MA அப்புறம் இன்னொரு ஏ சேர்த்துக்குங்க. உங்களுக்கு லிங்க் வேணா வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா போயிடும். வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. சரி, நன்றி. ஸோ அன்பர்களே, நேற்றைய தலைப்பின் தொடர்ச்சியாக ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேட்கலாம். இல்லை என்றால் நாம் தொடர்ந்து வகுப்பை நடத்தி கொண்டிருப்போம். நேத்திக்கு ஒரு 2-3 பேர் தான் வந்தாங்க. அதை பார்த்து நான் கொஞ்சம் சோர்ந்துட்டேன். என்னடா 2-3 பேர் தான் வந்திருக்காங்கன்னு. இன்னைக்கு பரவாயில்ல, ஒரு 7 பேர்கிட்ட இருக்கும். அண்ணா நேத்து வந்து நெட்வொர்க் போயிடுச்சுங்கண்ணா, என்னமோ ஆயிடுச்சுங்க. உங்களை பார்த்துட்டு வாழ்க வளம்னு சொன்னோன்னே நெட்வொர்க் என்னமோ ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுல்லா வரவே இல்லைங்க. அப்புறம் கடைசியில வந்தா கந்தசாமி அண்ணா வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்த மாதிரி ஜூம் மீட்டிங் போயிடுச்சு. அப்புறம் அது கடைசி லாஸ்ட்ல அதனாலதான் மிஸ் ஆயிடுச்சுங்க. இங்க மழை வந்தனால ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. சரி சரி, நான் பார்த்தேன் நீங்க வந்தீங்க. ஆமாங்கண்ணா, போயிட்டீங்க. அதுதான் உடனே கட் ஆயிடுச்சுங்க. அப்புறம் ரொம்ப சங்கடமா போச்சு. ட்ரை பண்ணி பார்த்து வரவே இல்லைங்க. அப்புறம் கடைசி நேரம் பையன் வந்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தான். ஓகேங்க, ஓகேங்கண்ணா, அதனாலதாங்கண்ணா. வாழ்க வளமுடன். வேற
வேற ஏதாவது கேள்வி இல்லைன்னா நம்ம சந்திரவதனம். சொல்லுங்க சந்திரவதனன். ஐயா, இந்த பரிமாற்றம் புதிரா இருக்கியா, அது கணிக்கிறது. ஐயா, மியூட் ஆயிட்டு இருக்கியா உங்களுக்கு? ஓகே ஓகே, கேக்குது. கேளுங்க சந்திரவதனன். எப்போ என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேந்தியா வாழ்க்கையில, புதிரா இருக்கியா, அது பரிமாற்றத்தை புரிஞ்சுக்கிறது. ஆமா 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 ஆமா, அது எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு தெரியலங்கிறீங்க. நான் கொஞ்சம் எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன், நடுவில் ஏதோ சத்தம் கேட்குது. ஓகே, அதாவது இன்னைக்கு சாயங்காலம் மழை வருமானு ஒருத்தர் கேட்குறாரு. காலையில் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், மப்பு மந்தாரமா இருக்கு, இருட்டிகிட்டு இருக்கு, வந்தா வரும், அப்படிதானே சொல்லுவீங்க? அப்படி சொன்ன பிறகு அன்னைக்கு மழையே வரல. அப்புறம் அந்த நண்பர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னையா காலையில் மழை வரும்னு சொன்ன மழையே வரலையே அப்படின்னு. என்ன பதில் சொல்லுவீங்க? அது சீதோஷ்ண நிலையை பொறுத்து இருக்குன்னு. அது போலதான் உங்களுக்கு நடக்கிற சமாச்சாரம் எல்லாமே வேற வேற நிலைகளை பொறுத்து இருக்கிறது. அதாவது நீங்க தனி மனிதனாக இருக்கும் பொழுது உங்கள் தனி மனித ஆற்றல் வெளிப்படுகிறது. ஆனால் உங்களை சுற்றி மக்கள் இருக்கிறார்கள், மிருகங்கள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, தாவரங்கள் இருக்கிறது, மரங்கள், செடி கொடிகள், காற்று வீசுகிறது, தண்ணீர் ஓடுகிறது. நீங்க ஒருத்தர் உங்க ஆற்றலை வெளிப்படுத்துறீங்க. இந்த எல்லாமே அதனுடைய ஆற்றலை உங்களுக்கு வெளிப்படுத்துது. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஆற்றல்கள் உங்கள் ஆற்றலை விட அதிகமாக இருந்தால் அது உங்களுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணும். அந்த ஆற்றல் குறைவாக இருந்தால் உங்க ஆற்றல் பெனிட்ரேட் பண்ணும். ஆக இந்த வகையான ஒரு டைனமிக் சிச்சுவேஷன்ல we are facing life every day. ஸோ உங்க மன ஆற்றலின் உரியவாறு அந்த கூட இருக்கிறவங்களுடைய மன ஆற்றலின் நிலைக்கு ஏற்ப விளைவு அமைகிறது. நீங்க ரொம்ப சமாதானமா இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு கோபமா இருக்கு. ஏன் கோபங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு வீட்டிலேயே சண்டை பிக்கப் பண்ணிருக்கலாம். அவர் கோபமா இருக்கு. அவர்கிட்ட போய் நீங்க கேக்குறீங்க, சார் என்ன சார் டைம் அப்படின்னு. அவருடைய பதில் எப்படி இருக்கும்? பதில் சொல்லுவாரு. பதில் எப்படி இருக்குன்னு கேட்டா அவரு கோமா சொல்வார் தான் தெரிஞ்சிருக்க. என்ன சொல்வாரு? உங்ககிட்ட வாட்ச் யாருங்க பாரு. ஆமா, போயோ வேலையை பார்த்துட்டு போய் அவன் கேட்க வந்தான். டைம் மூஞ்சோ முகர் கட்டியும் காலையில சும்மா இருக்க விட மாட்டாங்களே.
ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு அவரு வேண்டாம் விதமா திட்டு வரவங்கள. அதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்லை. அப்ப நீங்க எப்படி கேட்கலாம், சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், அந்த ஆள் இதுக்கெல்லாம் கோச்சிக்கிறார் சார் அப்படின்னு. இதெல்லாம் எதிர்பார்க்கணும். ஏன்னா என்னுடைய ஆற்றல் நிலைகள் வேற, அவருடைய ஆற்றல் நிலை வேற. எந்த ஆற்றல் ரொம்ப தீவிரமா இருக்கோ அது என்னை பாதிக்குது. இல்லை, என்னுடைய ஆற்றல் ரொம்ப தீவிரமா இருந்தா அது அவரை பாதிக்கும். நம்ம அந்த கோமானவர்கிட்டயே, என்ன சார் இன்னைக்கு பரவாயில்லையா வெதரு, எப்படியோ இருக்கு இல்ல? ஆமாம் சார், கொஞ்சம் லேட் ஆகிட்ட மாதிரி தெரியுது, இன்னைக்கு நான் வாட்ச் கட்டிட்டு வரல, என்ன டைம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட, ஒருவேளை அவர் சமாதானமா, யோ என் சண்டைக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு, ஒன்றும் இல்லை சார் இப்போதான் 9:05 ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதே மாதிரி அவங்க கொடுக்கிற ஆற்றலை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆகையால the dynamics of energies, they clash with each other, they cancel out wherever it is required, they will add wherever it is necessary and will give the net result. இல்லையா? அதனால தான் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும் அதை தீர்மானித்து கொண்டு நீங்கள் உங்கள் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு நீங்கள் உங்கள் ஆற்றலை செலவிட வேண்டும். போக்குவரத்து ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு, யோ அறிவு இருக்கா என்ன கேட்டேன், நான் உன்ன டைம் தானே கேட்டேன், முடிஞ்சா சொல்லலைன்னா மூடிட்டுரு, பேச வந்துட்டேன் பேச காலங்காத்தால் ஊருகிட்ட பயெல்லாம் வரல இப்படித்தாயா அப்படின்னு திருப்பி சொல்றேன். அப்போ இதுல யாருக்கு கோவம் வந்திருக்கு, யாருக்கு கோவம் வரல? ரெண்டு பேருக்கும் கோபம் வந்திருக்கு. இது யார தப்புன்னு சொல்றது? அதனால்தான் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அப்ப நினைக்கிறது நடக்காததுனால தான் உன்னை நம்ப வச்சானுங்க. ஏல நினைக்கிறது நடக்காதுடா, அது ஏன் நடக்காதுன்னு அங்கத்தான் தெய்வம் நிக்குது அப்படின்னு. அப்புறம் நீ ஏதாவது புரிஞ்சுதா சந்திரவதனன்? புரிஞ்சுதையா? ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப டிராமாட்டிக்கா போயிருச்சுன்னு பார்த்தேன் நான். தேங்க்யூ சந்திரவதனன், நீங்க கேட்டதால இந்த விளக்கம் கொடுக்க முடிஞ்சது. நிறைய பேருக்கு அந்த கேள்வி மனசுல இருந்திருக்கும், கேட்டிருக்க மாட்டாங்க. சார் குட் ஈவினிங் ஹரிஹரன் சார். குட் ஈவினிங் ஹரிஹரன். Sir, if 2 or 3 people have equal atral, will it multiply, sir? It all depends upon the wave. அந்த வேவ்ல ஆம்பிளிடியூடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ஆம்பிளிடியூடு இந்த 3 பேர்ல கரெக்டா மேட்ச் ஆச்சுன்னா you will have multiplication effect. Okay. அது நீங்க பீக்ல வரும்போது அவங்க வேலியில போயிட்டாங்க அப்படின்னா நல்லிஃபை ஆயிடும். Okay, okay. So there's a chance for multiplication, இல்லைங்களா? For equal. There is a chance for multiplication. There is also a chance for division. Okay, okay. This is called the frequency increase in the amplitude and frequency nullifying in that. அதனால தான் இந்த wave particle experiment
you get lines. Actually, you must get a full bright wall, but you don't get bright walls. You get only vertical bright lines, which shows wherever there is a bright line, the amplitude add up. Okay. Wherever there is a dark line, the amplitudes cancel out each other. Got it. Right. ஐயா இதுல எனக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு ஐயா வாழ்க்கையில. ஏன்னா நான் வந்து எல்ஐசி ஹவுசிங் சென்னையுடைய அட்மின் இன்சார்ஜா இருந்தேங்க ஐயா. பொதுவாகவே சென்னை வந்து அந்த கஸ்டமர் ப்ரொஃபைல் வந்து எப்படின்னா ரொம்ப ஹை எலைட்டா அவங்க நினைச்சுக்குவாங்க வர்ற கஸ்டமர். நெக்ஸ்ட் ஒன்லி டு பில் கிளின்டன் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ நான் வரும்பொழுதே அவர் முகத்தை ரூம் என்ட்ரி ஆகும்போதே முகத்தை பார்ப்பேன். ஒரு குட் மார்னிங் அப்படின்னேன். அந்த குட் மார்னிங் அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்காங்கிறத வாட்ச் பண்ணுவேன். அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஃப்ரீக்வன்சியை நான் மாற்றிக்குவேன். ஓகே ஓகே. அது எனக்கு நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குது. வெரி குட். அதனால தான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் ஆற்றலை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. அதை வச்சா நீங்க இனிமையாக மாற்றிக்கலாம். அப்புறம் வேறு ஏதாவது கமெண்ட் இருக்கா? ஐயா இந்த சப்ஜெக்டை பற்றி எல்லாமே நேற்று உங்கள் ஆசைகளோடு நான் அந்த ஒரு செஷன் நல்லா கொடுத்து முடிச்சேங்க ஐயா. கேள்விப்பட்டேன், நல்லா இருந்ததுன்னாங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, உங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா. அதில் என்ன இருக்கு? அப்புறம் மற்றவங்க யாராவது ஃபீட்பேக் கொடுத்தாங்களா உங்களுக்கு? கந்தசாமி கொடுத்தாங்க ஐயா, கொடுத்தாங்க ஐயா. வெரி குட். இப்போ கூட ஒரு நண்பர் வந்து ஹைதராபாத்ல இருந்து கேட்டுட்டு பாராட்டினாருங்க ஐயா. வெரி குட், வெரி குட். ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் ஆற்றல் களத்தில் தான் மிதந்து கொண்டிருக்கிறது. ஆற்றல் என்பது எல்லாவற்றுக்கும் பொது. ஆனால் அது வெவ்வேறு வகையான ஆற்றல்களாக வெவ்வேறு வலிவுடன் வெவ்வேறு நிலைகளில் இயங்கக்கூடிய ஆற்றலாகவும் அதற்குள்ளே நிகழும் பரிமாற்றங்களாகவும் அமைகிறது. இப்போ காத்துன்னா எல்லாருக்கும் தான் பொது. இப்போ இந்தியாவில் இருக்குது காத்து, அதே காத்து தானே அமெரிக்காவில் இருக்குது. அது வேற காத்தா? கிடையாது. இந்த காத்தும் ஒன்று தான், அந்த காத்தும் ஒன்று தான். இந்த காத்துக்கும் அந்த காத்துக்கும் தொடர்பு வேற இருக்குது. ஆனால் இங்கே மழை அடிக்குது, அங்கே வெயில் அடிக்குது. இங்கே காற்று சூறாவளி இருக்குது, அங்கே சூறாவளி இல்லை. அப்போ நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சார், ஒரே காற்று தானே, இங்கே சூறாவளி அடிக்குது அங்கே சூறாவளி அடிக்கலையே அப்படின்னு. இதுக்கு விஞ்ஞான விளக்கம் இருக்கா இல்லையா? Yes sir, low pressure. அவ்வளவுதான். இதுக்கு விஞ்ஞான விளக்கம் இருக்கு. அது போல நம்முடைய வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் வரக்கூடியது, இன்ப துன்பங்கள் வரக்கூடியது, நல்லது கெட்டது நடக்கக்கூடியது. ஆக அப்படி நடக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க, இது என்ன எல்லாம் எனக்கே வந்து விடியணுமா? எதிர் வீட்டுக்காரன் பாரு எப்படி இருக்கிறான், எவ்வளவு பம்மாத்தி வேலையெல்லாம் செய்கிறான், இருந்தாலும் அப்படியே ஜாலியாக இருக்கிறான். நம்ம இப்படி சொல்கிறோம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஆற்றலின் பரிமாற்றங்களுக்கு ஏற்ப விளைவு அமைகிறது. அந்த விளைவே தான் நமது வாழ்க்கையாக அமைகிறது. மனித வாழ்க்கையே ஒரு ஆற்றல் பரிமாற்றம்தான். ஆக ஆற்றலே அனைத்தும்.
இது நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள கேள்விகள் இருந்தால் டப்புன்னு நிறுத்திட்டு கேளுங்க. மனசுல அதுக்கு தான் நான் சில ப்ரெசன்டேஷன் தமிழ்லேயே எழுதுறேன். ஏன்னா தமிழ் மக்களுக்கு அது எளிதாக புரியணுங்கிறதுக்காக. இல்லைன்னா இங்கிலீஷில் போட்டு இங்கிலீஷே பேசிட்டு போயிடுவேன். அந்த பேராற்றலே இயக்கம் அனைத்திற்கும் மூல காரணமாக அமைகிறது. ஒரு தத்துவம் இருக்கு, இறைவன் என்றால் பேராற்றல். அதுதான் எல்லா இயக்கங்களுக்கும் மூலம். அதற்கு நாம் இறை என்றும் எல்லாம் வல்ல ஆற்றல் என்றும் அதன் இயக்க ஒழுங்கை பேரறிவு என்றும் பெயரிட்டுக் கொள்ளுகிறோம். நாம் பேர் வச்சுக்கிறோம். பேராற்றல் என்றால் இறைவன். ஆங்கிலத்தில் ஆல் மைட்டி அப்படின்னுவாங்க. ஆல் மைட்டின்னா மைட்டியர் தென் த மைட்டியஸ்ட். ஆற்றல் என்பது கூட்டவும் முடியாத, குறைக்கவும் முடியாத ஒரு நிரந்தரம். நீங்க வெளியில இருந்து ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்க முடியாது, இங்க ஆற்றலை எடுத்து தூர போற்ற முடியாது. ஆனால் ஆற்றலை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். அதுக்கு தான் வாழ்க்கை என்பது ஒரு ஆற்றல் பரிமாற்றம் என்றேன். ஆற்றல் எடுத்துக்கிறது இல்லை, கொடுக்கறது இல்லை. அதுக்கு தான் ஆரம்பத்தில் கூட சொன்னேன், பிஸ்னஸ்ல பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட் ஒருத்தனுக்கு லாஸ், ஒருத்தனுக்கு ப்ராஃபிட் உங்க லாஸ். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லாஸு, உங்க லாஸு. அம்பானி அதானி ப்ராஃபிட்டு, உங்க லாஸ். நீங்க எப்பதான் ப்ராஃபிட் பண்ண போறீங்க? அது எங்க சார் நம்ம ப்ராஃபிட் பண்றது? அதனால இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பணக்காரனும் நீங்க போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் தெரிஞ்சுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய பில் கேட்ஸ்ல இருந்து அமேசான் பேசோஸ் வரைக்கும் பணக்காரன் இல்லை. நம்ம கிட்ட பிச்சை எடுத்து அவன் பணக்காரனா இருக்கான். நம்ம பிச்சை போடலன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், அவனும் ஒரு ஏழு தான். சார் அந்த மாதிரி ஒரு பிச்சை எப்படி எடுக்கிறதுன்னு தான் தெரியல சார். ஆமா, அதுக்கு தான் நீங்க நம்ம கிங்ஃபிஷர் விஜய் மல்லை ஆகணும், இந்த டைமண்ட் மர்ச்சன்ட் நிரவ் மோடி ஆகணும், இன்னொரு டைமண்ட் மர்ச்சன்ட் சோக்சி ஆகணும், இன்னொரு பிஸ்னஸ் மேன் சஹாராவோட பிஸ்னஸ் மேன் ஒரு சுபர்தோ பட்டாச்சாரியா இன்னும் ஆகணும். ஸோ அது மாதிரி சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் ராமலிங்கம் ஆகணும். ரெடியா? நீங்கள் ரெடியானா ஆகுங்க, ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை லக் இருந்தால் நீங்கள் ஆகலாம். ஹர்ஷத் மேத்தா லக் இருந்தது, அவர் ஆனார். அப்புறம் அதே போயிட்டாரு. யார் ஸ்டெடியாக இருக்காங்களோ அவங்க தான் நிற்கிறாங்க. யார் கப்பு கப்பு கப்புன்னு ஏறுறாங்களோ அப்புறம் கப்பு கப்பு கப்புன்னு இறங்கிடுவாங்க. இன்னைக்கு அதானிக்கு மோடி ரெக்கமெண்ட் பண்ணி எவ்வளவு பிஸ்னஸ்ஸு, எவ்வளவு லோனு, எவ்வளவு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பெரிய ஆள் ஆயிட்டார் அவர். ஆனால் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன பிறகு அந்த கவர்மெண்ட்டு அதானி உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ கடன் கொடுத்துருக்கோம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆச்சு, அவங்க துண்டக்கானோ துணியக்கானோ ஓடிட வேண்டியதுதான். இருப்பாங்க அல்டிமேட்லி. ஆமாப்பா, இங்கதான் இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட போய் பேசி பாருங்க, முன்ன மாதிரி ஜாலியா இருக்காங்களா எப்படின்னு. இன்னைக்கு நீங்க போய் நம்ம அனில் அம்பானி கிட்ட பேசினா அவர் ஒரு குறை அழுவாரு இல்லையா? அவரால் ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருக்க முடியாது. இன்னைக்கு அவர் வாழற வாழ்க்கை அவங்க அம்மா போட்ட பிச்சை.
கடனாளர்கள்லாம் சுத்தி இருக்காங்க அவனை போடுறதுக்கு. இல்லை, ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாரும் அந்த ஒரு அதிகாரம், அந்த ஒரு பணம், அந்த பணத்தில் வந்த சௌகரியம் நினைச்சா பிரைவேட் ஜெட்ல போயிடுவாங்க, நினைச்சா வேற ஊர்ல போய் டிஃபன் சாப்பிடுவாங்க, நினைச்சா வேற ஊர்ல போய் பார்ட்டி பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாம இருக்கும்போது எப்படி இருக்கும்? அவன் ஊன்னா கை கட்டிட்டு ஒரு 10 பேர் நிற்பான் சுத்தி. இன்னைக்கு ஊன்னு சொன்னா கூட பொண்டாட்டி கூட வர்றதில்லை கிட்ட. எப்படி இருக்காது? அதான் நம்ம அவங்க கிட்ட போய் பார்க்கல, தூரத்துல இருந்து சொல்றோம். ஏன்னா தூரத்துல இருக்கும்போது அவங்க பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய குடும்பம், பெரிய ட்ரெஸ்ஸு, பெரிய நகை, அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பேப்பரில் போட்டு 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 நம்ம மேலே அப்படியே அவங்க மேலே ஒரு போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு நமக்கு கூட்டி விடுறானுங்க. ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கடை நான் கட்டணும் பேங்க்குக்குன்னா நம்ம ஒரு மாதிரி கஷ்டப்படுறது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் 10,000 ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்களே ஒரு 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 100 கோடி கடனை கட்டணும் போது நம்மள மாதிரி தான் இருப்பானுங்க, கொடுக்க முடியாம. ஆற்றல் என்பது கூட்டவும் முடியாத, குறைக்கவும் முடியாத ஒரு நிரந்தரம். ஆற்றல் அசைவது, அது அசைவதற்கு அலை போன்ற இயக்கம் வேண்டும். அந்த அலைச்சுடல் வேகம் ஒத்த அளவிலே தான் பரிமாற்றம் நிகழ்கிறது. இந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஒவ்வொரு பெரிய உண்மை புதைந்திருக்கிறது. அதை நீங்கள் அசை போட வேண்டும். சும்மா வார்த்தைகளின் அது மறுபடியும் படிக்கிறேன் பாருங்க. ஆற்றல் அசைவது, அது அசைவதற்கு அலை போன்ற இயக்கம் வேண்டும். அந்த அலைச்சுழல் வேகம் ஒத்த அளவிலே தான் ஆற்றல் பரிமாற்றம் நிகழும். இது யாருக்காவது புரிஞ்சுதா? புரிஞ்சா அதை பத்தி சொல்லுங்க, கேட்கலாம். ஐயா, நம்ம ஆற்றலும் நமக்கு எதிர்நீக்கிற ஆற்றலும் ஒத்து போனாதான் அந்த பரிமாற்றம் நிகழும்னு சொல்றீங்கய்யா. அது யாரும் ஒருவேளை ஒத்து போகலைன்னா நம்ம ஒத்து போய்க்க வச்சுக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதுக்கு பேரு தான் தமிழ்ல அழகா சொன்னாங்க, ஒத்தாசை. ஆமாங்க, ஒத்த ஆசை. அவருக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஆமாங்கய்யா. ஆபீஸ்ல சொல்லுவோம், ஒருத்தர் அவர் வேலையில கஷ்டப்படுறாருன்னா இன்னொரு சீனியர் இருப்பார், அவரை கூப்பிட்டு, ஏங்க அவர் கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் ஒத்தாசை பண்ணுங்க அவருக்கு அப்படின்னுவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவருக்கு ஏத்த மாதிரி, அவருக்கு ஒத்த அளவில நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஒண்ணு புதுசா கத்துக்கிட்டேங்க ஐயா, ஒத்தாசை அப்படிங்கிறது ஒத்த பிளஸ் ஆசைன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. ஆமா, அவன் கத்துக்கிட்டீங்களா? வெரி குட், தேங்க்யூ. ஆக நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் ஆற்றலோடு ஒரு நல் இணக்கத்துடன் வாழ வேண்டும். ஆற்றல் மட்டும் இருந்தா போதாது, அதுல ஒரு ஹார்மனி, அதாவது தமிழ்ல நல்லிணக்கம் அப்படின்னு போட்டிருக்கேன். நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்றால் ஆற்றலோடு ஒரு நல்ல இணக்கத்துடன் வாழ வேண்டும். இந்த இடத்தில் தான் நமக்கு அளவு முறை என்ற கோட்பாடு மிகவும் தேவைப்படுகிறது.
நல்லிணக்கம் வரணும்னா அளவு முறை வேணும். எங்கெங்கு அளவு முறை மாறுகிறதோ அங்கங்கு ஆற்றல் பரிமாற்றங்களிலே பிணக்கு ஏற்படுகிறது. அதுவே துன்பமாக, சோர்வாக, வலியாக, நோயாக, பல பரிமாணங்களில் நமக்கு வெவ்வேறு விளைவுகளை தருகிறது. பாருங்க, அளவுமுறை என்ற கோட்பாடு மாறும் பொழுது, பரிமாற்றங்களிலே பிணக்கு ஏற்படும் பொழுது நமக்கு அது வலியாக வருகிறது. ஆக இன்பமான வாழ்க்கை வாழ நாம் இந்த கோட்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். நிலை உயரும் போது பணிவு கொண்டாள் உயிர்கள் உன்னை வணங்கும். நம்ம அளவு முறை எப்போ மாறுதுன்னா நம்ம நிலை உயரும் போது மாறுது. அப்பதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஜெனரல் மேனேஜர் கிட்ட வேலை பண்றீங்க. ஜெனரல் மேனேஜர் அவருடைய ஸ்டைலில் உங்களை டார்ச்சர் பண்றாரு, உங்களுக்கு கடுப்பேத்துறாரு, உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாரு, எல்லாம் செய்யறாரு. நாளைக்கு நீங்க ஜெனரல் மேனேஜர் ஆகுறீங்க, அப்போ அதே ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவீங்களா இல்லை கொஞ்சம் மாத்திக்குவீங்களா? ஏன்னா என்னுடைய ஜெனரல் மேனேஜர் இப்படித்தான் பண்ணாரு. அங்க போயிருவோம், அடுத்த வாரம் சண்டே எங்க போகல மாறி போய் அப்ப அந்த ஜெனரல் மேனேஜர் இந்த மாதிரி நமக்கு கஷ்டம் கொடுத்தாரு, நாம அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்காம வேற மாதிரி நம்ம வேலை வாங்கணும்னு மாறிக்கணும். மாறுவாங்களா? நான் மாறுவேன், நான் என்னுடைய கருத்து. வெரி குட், வெரி குட். இதைத்தான் இந்த மாமியார் மருமகள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு மாமியார சொல்ற சாக்கு போக்கு என்னன்னா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா எங்க மாமியார் கிட்ட, அதுல பாதி கூட இல்லை நீங்க கஷ்டப்படுறது. அப்போ நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நானும் கஷ்டப்படணுமா? அப்ப அது இல்லைண்ணா, அப்படி இருக்க கூடாதுன்னு தான் சந்தோஷமா வச்சுக்கணும். கரெக்ட் கரெக்ட், அதெல்லாம் தான் சொல்றது. அந்த நிலை மாற வேண்டும். கண்டிப்பா. அதை ஏற்கக்கூடிய வகையை உணர்ந்து கொள்ள வேண்டும். பேராற்றல் இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. அந்த இயக்கம் நடைபெறுவதற்கு இடம் வேண்டும். பேராற்றல் வேலை செய்யணும்னா அதுக்கு இடம் வேண்டாமா? அந்த இடம் எங்கேருந்து கொடுப்பீங்க? இங்க இருக்கு. அந்த இயக்கம் நடைபெறுவதற்கு இடம் வேண்டும். ஐயா, இங்க ஒரு கொஞ்சம் எனக்கு குழப்பமா இருக்கு. இப்ப நம்ம மனசுலதான் நினைச்சுக்கிறோம் பேராற்றல் நம்ம கிட்ட இருக்குன்னு. நினைச்சுக்கிட்ட பின்னால நாம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். சந்தோஷமா இருக்கணும்ன்றது அந்த இடத்துல பரவழி. அப்ப அந்த இடத்துல நம்ம மனசுலயே தான் பரவழி இருக்குதல்ல. கேள்வி என்ன? அந்த அந்த பரவழியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த இயக்கம் நடைபெற இடம் வேணும்ன்றது அந்த இடம் நம்ம மனசே தான். நீங்க இடம் கொடுக்கணும். நீங்க இடம் கொடுக்கணும்னா உங்க மனசு விரியணும். அதுதான் கொஞ்சம்
விளக்கம். இல்ல நீங்க மனசு விரிக்காம மனசை சுருக்கிட்டீங்கன்னா பேராற்றல் எங்க இருக்காங்க? மனசை விரிக்கிறது, மனசை சுருக்கிறதுன்றதுக்கு. ஆமா, இப்போ உங்க ஜன்னல் கதவை திறந்தா தான் காத்து உள்ள வரும். ஆமா, அதை மூடிட்டீங்கன்னா வராது. அப்ப மூடிட்டு என்ன சொல்றீங்க? காத்து வரல, காத்து வரல, காத்து வரலன்ட்டு. மனசுல ஜன்னல் கதவுக்கு ஈக்குவலண்ட் என்னன்னு புரியலையா? என்னன்னு புரியணும்னா உங்க மனசை இன்னும் விரிவாக்கணும், பெருசா பண்ணணும், பலூன் மாதிரி பெருசா பண்ணணும். நாமளே நினைச்சுக்கணும் நம்ம மனசு பெருசா இருக்குது, அந்த பேராற்றல் நம்ம கிட்ட வரட்டும் அப்படின்னா. இல்ல, நம்ம மனசு பெருசா இல்ல, நான் பெருசா பண்றேன். அதுல பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சு அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். எல்லாம் ஆமா, உப்பு இல்லாத உப்புமாவை சாப்பிடுவேன் நன்னெஞ்சு. எது இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன். சர்க்கரை இல்லாத காப்பியும் அமிர்தமாக இருக்கு நன்னெஞ்சு. நன்றி கெட்டவன் பேசும் பேச்சை ஏற்றுக்கொள்கிறேன் நன்னெஞ்சு. அதுதான் பெரிய நெஞ்சுன்றது. எல்லாத்துலயும் கஷ்டம் இருக்குப்பா, அதுதான் பெரியதுன்னு என்ன? சரி, அதுதான் பரவெளி என்றும் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதற்குள் ஆற்றல் இயக்கம் பெறுவதால் பேராற்றலுக்கு காரணம் பெரு வெளியாகுது, அதுவும் தெய்வம் எனலாம். இப்போ வெளின்னா இடம் நீங்க கொடுக்க நிறைய இடம் இருக்கிற இடத்துல நிறைய பெரிய ஆற்றல் வரும். அந்த பெரிய ஆற்றல் தான் பெருவெளி அப்படின்றாங்க. அந்த பெருவெளி தான் தெய்வம் என்றாங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், மெழுகு போல ஒழுகி நின்று ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எப்போ அப்படின்னா மனித மனம் தெய்வ மனமாக மாற வேண்டும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட மனித மனம் அல்ல, நீங்கள் எல்லையை கடந்த தெய்வ மனம். அப்படிப்பட்ட பெரு வெளியிலிருந்து உருவான ஆற்றல் களம், அந்த ஆற்றல் களத்திலிருந்து உருவான காந்த அலைகள், அதிலிருந்து உருவான பருப்பொருள்கள், புலன் உணர்வுகள் அனைத்தும் காலத்தால் மறைந்து போகக்கூடியவை. ஆக காலம் என்பதும் ஒரு முக்கியமான இறை கோட்பாடாக அமைகிறது. It is one of the principles of divinity. இதை அனைத்தும் கருத்திலே கொண்டுதான் மகரிஷி அவர்கள் பேராற்றல், பேரறிவு, ஒற்றாயிருப்பு, காலம் என்ற 4 வளங்களை உள்ளடக்கியதுதான் இறை என்று இலக்கணம் வகுத்தார். ஆற்றலுக்கும் அறிவுண்டு. இன்னைக்கு
கோபால்சாமி கேட்டாரு, என்ன சார் ஆற்றலுக்கு அறிவு இல்லையான்னு. ஆற்றலுக்கும் அறிவு உண்டு. இதில் அறிவென்பது இயக்க ஒழுங்கை குறிப்பதாகும். ஆங்கிலத்தில் த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த இயக்க ஒழுங்கின் நுண்ணிய செயல்பாடுகளே உணர்ச்சிகள். ஆராயும் அறிவு, அதை பயன்படுத்தும் முறைகள், அதாவது காண முடியாத நுண்ணசைவுகள். அப்போ காண முடியாத நுண்ணசைவுகள் நீங்கள் உணர்ந்து கொள்ளும் போது அது அறிவாக இருக்கிறது உங்களிடம். ஆற்றல் ஒரு கூட்டு பொருள். அதிலே துகள்கள், அதில் சுழற்சி வேகமாற்றங்கள், அலைகள், அது கடக்கும் தூரம், துகள்களின் ஆயுள் காலம் அனைத்தும் அடங்கும். அந்த துகள்களின் அசைவு நின்றதும் அங்கு ஆற்றலும் மறைந்து வெட்ட வெளியாகிறது. அது ஆற்றலின் மாற்றம் தான் வாழ்க்கை. அங்கு ஆற்றல் இல்லை என்றால் வாழ்க்கை கிடையாது. ஆற்றல் இல்லாத இடத்தில் இருப்பது வெட்டவெளி. வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலும் வெட்டவெளி. ஆற்றல் வெட்ட வெளியிலே பிறந்து வெட்ட வெளியாகவே மறைந்து விடுகிறது. அதன் இடைப்பட்ட காலம்தான் வாழ்க்கை. ஆற்றல் கோள்களின் இயக்கங்களுக்கு எவ்வளவு துல்லியமாக செயல்படுகிறதோ அதே அளவுக்கு அந்த ஆற்றல் மனித உடலிலே கூட மிக மிக துல்லியமாக செயல்படுகிறது. கோடான கோடி நட்சத்திரங்கள் மிக மிக அதிக வேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதுல கொஞ்சம் மாறுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும், பிடிச்சுக்கும். நடக்கலையே. அப்போ அந்த இயக்கங்களுடைய ஒழுங்கு, இயக்க ஒழுங்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதே போல மனுஷ உடலில் கூட அது துல்லியமாக செயல்படுகிறது. அப்படி செயல்படும் பொழுது அங்கேயும் நமக்கு துயரங்கள், துன்பங்கள் ஏற்படாது. நண்பர்களே, வாழ்க்கை ஒரு ஆற்றல் பரிமாற்றம் என்ற அளவிலே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் அதை புரிந்து கொண்டு மனித உடலுக்கு தேவையான இன்பமும், மனித மனதிற்கு தேவையான மகிழ்ச்சியும், உறவுகளுக்கு தேவையான அன்பையும், சமுதாயத்திற்கு தேவையான பண்புகளையும் ஒரு சேர தொண்டாற்றி வாழ்ந்தால் இன்பமே வாழ்க்கை என காண்போம். இந்த மறுபடியும் படிக்கிறேன். இந்த வாக்கியங்கள்ல ஒவ்வொரு வாக்கியமும் என்ன சொல்லுவாங்க? வைர வரிகள். என்ன நானே பீத்திக்க கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கை ஒரு ஆற்றல் பரிமாற்றம் என்ற கருத்தை புரிந்து கொண்டு மனித உடலுக்கு தேவையான இன்பமும், மனித மனதிற்கு தேவையான மகிழ்ச்சி, உறவுகளுக்கு தேவையான அன்பையும், சமுதாயத்துக்கு தேவையான பண்புகளையும் ஒரு சேர தொண்டு ஆற்றி வாழ்ந்தால்
இன்பமே வாழ்க்கை. இது நாம் வாழ்வாங்கு வாழ வேண்டிய நிலையை, விஞ்ஞானத்தை, அறிவை தெளிவுபடுத்துகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே நாம் நலமாக, வளமாக, உதவியாக, நிறைவாக வாழ்வது என்பது திண்ணம். அறிவு என்பது எதற்கு? வாழ்வாங்கு வாழ்வதற்கு. ஆக வாழ்வாங்கு வாழ வேண்டிய நிலையை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு விஞ்ஞானமே நமக்கு ஒரு வழிகாட்டியாக அமைகிறது என்று கூறி இந்த ஆற்றலின் பரிமாற்றமே வாழ்க்கை என்ற தலைப்பை நிறைவு செய்கிறேன். இப்பொழுது நீங்கள் இந்த தலைப்பிலே கண்ணா பின்னாவென்று கேள்விகளை கேட்கலாம். விஞ்ஞானமே இதுக்கு உதவுது அப்படின்றதை சொல்லிட்டீங்க. விஞ்ஞானத்துல இது E = mc² மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் வருது. அந்த மாதிரி இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபார்முலாஸ் சொல்லலையே. சொல்லலையா? ஃபார்முலா ஒன்று ஐயா முன்னாடி சொன்னாரு, E = hf. அது ஒண்ணு சரி. மற்றதெல்லாம் ஃப்ரீக்வன்சி. சரி. என்ன மற்றதெல்லாம்? ஜனங்களுக்கு தொண்டாற்றும் போது பல ஃப்ரீக்வன்சிஸ் வருது. அந்த பல ஃப்ரீக்வன்சிஸ் அப்போ எப்படி சரி பண்ண முடியும்? எப்படி சரி பண்ண முடியும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எங்க சரி பண்ண முடியலன்னு. ஐயா, இப்போ ஏழைகளுக்கு உதவுறதுக்கு ஒருத்தர் வர்றாரு, கொடுக்குறேங்கிறாரு. சரி. அதை வாங்கறதுக்கு அவங்க இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்றாரு, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நாம ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சா யாரும் வரதில்லை. நாமளே போய் அவங்ககிட்ட நீ எலிஜிபிள், நீ போய் அப்ளை பண்ணப்பான்னு நம்ம போய் சொன்னாதான் அவன் கேட்கறான். இதுக்கு ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு புரியல. அப்புறம் அவனே நம்மளை திட்டுவான். ஓகே. அது அவன் எலிஜிபிள் இல்லைன்னா அவன் கொடுக்க மாட்டான். ஆமா. நாம செய்யறோம், அதனால நம்ம குடும்பத்தை நாம பார்க்க முடியாது. சரி. அப்போ நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அவனையும் சரி பண்ணணுன்றப்போ என்ன ஈக்குவேஷன்? இல்ல, அதாவது ஈக்குவேஷன் கொடுக்கறது உங்களுக்காக, அவனுக்காக இல்லை. அது தெரிஞ்சுங்க. நான் என்ன ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அது உங்களுக்காக தான் கொடுக்கணும்னு தவிர அவங்களுக்காக கொடுக்கல. அதை ஏற்றுக்கொண்டு நீங்க உங்களை மாத்திக்கணும். அவனை மாத்துறதுக்கு போகாதீங்க. நாம இன்னுமா இருக்கணுன்றதுனால நம்ம அவனை மாத்த முடியாது. அப்போ அவனை மாத்தணுன்றது தானே பரோபகாரம் அப்படின்னு எல்லாம் சொல்றதுமே. இப்போ அது நம்மளை மாத்திக்கணும் அப்படின்னா அப்போ அவனுக்கு செய்யறது முடியாது. ஏன் முடியாது? அப்ப ஈக்குவேஷன் நம்மளுக்கு தான் ஈக்குவேஷன் பண்ணிட்டு சரி அவன் எப்படியோ போட்டோம் அப்படின்னு நம்ம கவனம் விட்டுலாம். இல்ல, நீங்க எப்படி முடியாதுன்னு நீங்களே சொல்றீங்க. தெரியலையா எனக்கு. இல்ல, நீங்க ஒரு 1000 பேருக்கு பண்ணிட்டு அதுல யாரும் ஒன்றும் பண்ணலன்னா சொல்லலாம், ஓகே இது முடியல அப்படின்னு. நீங்க ஒண்ணுமே ஒருத்தருக்கு பண்ணிட்டு அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு சார் அவன் அப்படி பண்ணிட்டான் சார் இப்படி பண்ணிட்டான் சார்னா என்ன அர்த்தம்?
இல்லை சார், நாம் இப்போ வந்து அந்த அதுக்கு இந்த எம்சி ஸ்கொயர் மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இதுக்குலேயும் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக சொன்னேன். ஆமாங்கய்யா, இப்போ அதுதான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ நேற்று கொடுத்த அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா? இல்லையா? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ். ஆமா, இதெல்லாம் இருக்குது ஐயா. இப்போ எனர்ஜின்னா அதுல 4 ஐட்டம் இருக்குது. ஆமா, 4 ஐட்டமும் ஃபங்க்ஷனு வேற வேறையா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது இல்லையா ஃபங்க்ஷனு? ஆமா ஆமாய்யா. அது வேற வேற ஆட்களுக்கு வேற வேற விதமா தான் இருக்கும், நம்மளுக்கு வேற விதமா இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு நிமிஷம். இப்போ எனர்ஜியை வந்து 4 ஐட்டமா போட்டிருக்கேன். அதுல ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை, அதை ஒத்துக்கிறோம். இப்போ மாஸ் கூட நான் 4 ஐட்டமா போட்டிருக்கேன். மாஸ்ன்னா அது ஒரு ஸ்பேஸா இருக்கலாம், அது ஒரு பார்ட்டிகளா இருக்கலாம், அது ஒரு வேவா இருக்கலாம், அது ஒரு ஃபீல்டா இருக்கலாம். சரி. அப்போ மாஸ்ல 4 விதம் இருக்கு. அந்த 4 விதத்தை பொறுத்த அளவுல தான் அந்த எனர்ஜி நமக்கு யூஸ் ஆகும். ஒரு பெரிய பாறாங்கல், அதுல ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த பாறாங்கல் ஒரு 6 அடிக்கு 4 அடிக்கு 3 அடி இருக்குது. இதை தள்ளி விட்டா கை கால் உடைஞ்சிரும். ஆனா அதே மாஸ்ல ஒரு ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டத்தை நீங்க ஒன்னா சேர்த்தாலும் பிரிச்சாலும் அதுல இருந்து அபரிதமான ஆற்றல் வரும். நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு. ஸோ அந்த பார்ட்டிக்கலுங்கிறது அந்த ஒரு கல்லை விட ரொம்ப பயங்கரமானது. ஸோ அதே மாதிரி மாசுங்கிறது வேவா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் வேவ். அந்த சவுண்ட் வேவ் வச்சு நீங்க தூரத்தில் இருக்கிற கண்ணாடி கிளாஸை உடைக்கலாம். அது கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பாடகர்கள் பாடுவாங்க, அப்படின்னு பாடுவாங்க. அந்த பாட்டினுடைய அலை வேகத்திலே அந்த கண்ணாடி உடைஞ்சிரும். அதே மாதிரி மாசுங்கிறது ஃபீல்டு.
காந்த களம் இருக்குது இல்லையா, that also will give you a mass effect. ஸோ அப்போ எனர்ஜிங்கிறது பல வகையா நிலையில பல வகையா வேலை செய்யும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ மனுஷனை பொறுத்த அளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மாசுன்னா என்ன, உடம்புணும் இல்லையா. ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, இல்ல இல்ல உறுப்புகள் அப்படின்னுவாரு. ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, எலும்பு சதை அப்படின்னுவாரு இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே பாடி தான். அதே நேரத்துல இந்த பாடி ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, உயிர் துகள் அப்படின்னுவாரு. இல்ல உள்ள செல்கள் வேலை செய்கிறது இல்லையா. செல்கள் என்னாலும் உடம்பு தான். அதே மாதிரி வேவ், உடல்ல இந்த இதய இயக்கம் வேவாக இருக்கிறது, நுரையீரல் இயக்கம் வேவாக இருக்கிறது, ரத்த இயக்கம் வேவாக இருக்கிறது. அப்போ அதுவும் உடல் தான். அப்புறம் ஃபீல்டுன்னா இப்போ ஒருத்தருக்கு கொரோனா தொத்து நோய் இருக்குது, அவர்கிட்ட போவாதீங்க, 6 அடி தள்ளி நில்லுங்கன்றாங்க. எதுக்கு? அவருடைய ஃபீல்டு. அது அவருடைய ஃபீல்டு. அது அந்த ஃபீல்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்போ இது நம்ம உடம்புக்கு ஒத்து போதா இல்லையா? ஒத்து போகுது. ஸோ இது நம்ம உடம்புக்கு ஒத்து போகுது. அடுத்தது, அன்பர்கள் யாராவது அப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லுங்க சார். சும்மா 2 மாதம் ஏதோ சொல்லிட்டு போறாரு, சரியில்லை அது. அப்படின்னா அது ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்னா அது என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டா, இட் இஸ் a change of speed. Because there is a change of speed, there is a change of action, mass. ஸ்பீடு சேஞ்ச் ஆனா மாஸ் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா. இப்போ ஐஸை சூடு பண்ணீங்கன்னா ஐஸுக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் ஸ்பீடா சுத்தும். அது ஸ்பீடா சுத்துனா ஐஸா இருக்காது, அது தண்ணியா மாறிடும். இன்னும் தொடர்ந்து ஹீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது தண்ணியா இருக்காது, அது ஆவியா மாறிடும். ஸ்பீடு நீங்க கொடுத்தீங்கன்னா மாஸ் சேஞ்ச் ஆயிடுது. And that also gives change in அது என்ன பண்ணுது, சேஞ்ச் ஆஃப் மாஸ் மட்டும் இல்ல, that gives a change in result. So அது போல நம்ம உடம்பும் சரி இல்ல மனசும் சரி, அது ஒரு வேகத்துல இயங்குது. அந்த வேகத்திலோட மாற்றம் ஏற்பட்டால்
உடம்புல மாற்றம் ஏற்படுமா? ஏற்படும். அதாங்க போட்டிருக்கேன், சேஞ்ச் ஆஃப் மாஸ். அப்படி உடம்புல மாற்றம் ஏற்பட்டா அந்த விளைவுகள்ல மாற்றம் ஏற்படுமா? ஏற்படும். இப்ப அந்த விளைவுகள் வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய படிப்புல சரியா வரதில்லை. என்ன சார்? நான் நினைச்சதுக்கு சரியா வரதில்லை. அவருடைய இத்தனை சேஞ்சஸ் இருந்ததுன்னா என் சேஞ்ச் அவருக்கு சேஞ்சும் ஒத்து ஆகாது. ஆமா, அந்த சேஞ்சுக்கு காரணம் ஸ்பீடு. ஆமா, அந்த சேஞ்ச் ரிசல்ட் வந்துட்டு அவனை நல்லா படிக்க வைக்கலாம், அவனை ஒரு நல்ல வேலைக்கு போக வைக்கலாம், நல்லா சம்பாதிக்க வைக்கலாம், நல்லா சொத்து சேர்க்கலாம், ஒரு நல்ல வீடு கட்டலாம், நல்ல கார் வாங்கலாம், பசங்களை நல்லா படிக்க வைக்கலாம். தெரியுதுங்களா? So these are the changes that will take place in their life if they change speed. புரியுதா? புரியுது. இப்போ மாஸ் ஆக்சலரேஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் டி. Distance is equal to the distance. இப்போ நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம், அந்த காரோட பயன் என்னன்னா இந்த தூரத்தை கடந்து வந்தோம், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணோம், ரைட்? அந்த தூரத்தை கடக்கிறது தான் நமக்கு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி தான் கார் கொடுக்குது. ஆக அது என்னன்னா இட் இஸ் த result. Distance is the result. நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா ஸ்பீடை சேஞ்ச் பண்ணு. ஸ்பீடை சேஞ்ச் பண்ணால் முன்னுக்கு வந்துட்டேன், அப்பா டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன், நான் ஃபஸ்ட் கிளாஸ் ஜாப் கிடைச்சிது, எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் சேலரி கிடைச்சிது, right? That is the result of the speed. That is also the goal I want to reach. That's the goal I want to reach. நான் அடைவதை அடைகிறேன், என் இலக்கை நான் அடைந்து விட்டேன். And that is also the purpose of energy. இல்லையா? உங்க எனர்ஜி என்ன யூஸ்? எனர்ஜி யூஸ்னா அந்த தூரம் கடந்து வந்திருக்கேன். இருக்கீங்களா? போயிட்டீங்களா? ஹலோ, இருக்கோம்யா இருக்கோம்யா. தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாம் சத்தமே இல்லாமல் இருக்க அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அது எஸ். எஸ்ன்னா காலம் அல்லது டைம். டைம்னா என்னன்னு பாருங்க.
டைம்ங்கிறது duration of energy loss. டைம் என்னன்னா இந்த எனர்ஜியோட நேரம் தான் இருக்கும், அதுதான் அந்த டைம். இப்போ உங்க வாழ்க்கையில டைம் இருக்கா இல்லையா? இருக்கே. So that is the duration till which time you have the energy. அப்படி இல்லைன்னா is the time energy lost or energy changes? இல்ல நான் சொல்றது பர்டிகுலர் மாஸுக்கு. ஓகே. அந்த பர்டிகுலர் மாஸுக்கு அந்த எனர்ஜி முடிஞ்சு போச்சுன்னா அந்த மாசு செத்து போயிடும். The time is time to achieve the goal. Then, or in other words, time available to get the result. ஸோ இது எல்லாத்தையுமே நான் என்னுடைய லைஃபுக்கு ஈஸியாக கம்பேர் பண்ணலாம். இல்லைங்களா? Though this is the equation for energy, but also the equation for your life. Now tell me, which is not clear for you here in this formula, Mr. Sadanandam? I mean, லைஃப்ல டியூரேஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட்னு இருக்கியா? ஆமா. நம்ம இறந்த பிறகு நம்ம சுத்தமா ஒண்ணும் இல்லாம போயிருமா? நம்ம மைண்டு அந்த இது இருக்குமாயா? அந்த நம்ம பாடி தான் போயிடும், பட் நம்ம உயிர் எனர்ஜியோட இருக்குமாயா? இப்போ I am talking about physics. The physics is talking about mass. As long as there is a space, particle, wave, field, everything exists. If there is no space, no particle, no wave, no field, nothing exists. வேவ்ன்றது மைண்ட் தானே. மைண்ட் நம்ம இறந்தாலும் மைண்ட் இருக்கலாம் இல்லையா? வேவ் இருக்கலாம் இல்லையா? அது எந்த பாடியோட மைண்ட்? How do you link that mind to which M? அந்த எம்ல நீங்க போட்டிருக்கீங்களா ஸ்பேஸ், பார்ட்டிகிள், வேவ். வேவ் தான் மைண்ட். அதான் எந்த பாடியோட மைண்ட்? என்னுடைய பாடி நான் இறந்த பிறகு. உங்க பாடி இறந்த பிறகு இல்லையே. ஆனா என்னுடைய உயிர் பாடி விட்டு போயிருது இல்லையா? அந்த உயிர் இருக்கும் இல்லையா?
ஆமா, அந்த உயிர் வேலை செய்யாத பாடி இல்லாம, பெட்ரோல் கார் இல்லாம வேலை செய்யாத, நான் பெட்ரோல் வச்சு என்ன பண்ணலாம்? இல்ல அது இறந்த பிறகு நம்ம வந்து ஒரு இன்னொரு இதுல மெர்ஜ் ஆயிரும். பல இப்போ வந்தீங்களா பாயிண்ட்டுக்கு? அந்த பாயிண்ட்டுக்கு தான் வருவீங்கன்னு பார்த்துன்னு இருந்தேன் நான். கேட்கிறேன். அப்ப அந்த கான்செப்ட் இல்லையா? இல்ல, நீங்களாகவே அந்த பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னா you will get convinced. இப்போ நான் அந்த பாயிண்ட் சொன்னா you may not get convinced. Now you said now this mind gets attached to another mass. ஆமாம். அப்போ எனக்கு ஒரு மாஸ் தேவைப்படுதா இல்லையா? வேவே ஒரு மாஸ் இல்லையா? சரிங்கய்யா, அந்த வேவை நான் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் வேணுமே. அந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் எது? அது இன்னொரு பாடியோட அட்டாச் ஆனாலும் அதுதான். அப்பதான் என்ன ஆகுதுன்னா, இன்னொரு பாடி கிடைச்சால் ஒழிய இது வேலை செய்யாது. அது என்ன பண்ணும்? இது இந்த பாடி விட்டு போச்சுன்னா இன்னொரு பாடியில போய் சேர்ந்துக்கும். அதோட ஆட் ஆயிடுது. அப்படித்தானே? வேவ் இருந்தாலும் ஸ்டில் ஐ அம் தேர். வேவ் இருக்கு இல்லையா? நம்ம என்னுடைய வழியில நீ இல்ல. அது எப்படி நீ ஆக முடியும்? அது எப்படிங்க நீ ஆக முடியும்? நீங்க இருக்கிறீங்க, அதுக்குள்ள அவர் வேற இருக்கிறாரு. அதோட என்னுடைய பதிவுல நான் இருந்துட்டே தானே இருப்பேன் இல்லைங்களா? நீங்க இருக்கிறீங்க சார். சரி. ஆனா நீங்க மட்டும் இல்ல. ஆமையா, அதோட ஆட் ஆயிரும். இன்னொருத்தர் யாரோ இருக்கான். ஆமையா. அப்போ அந்த ரிசல்ட் கலந்து கொடுக்குற ரிசல்ட்டா இருக்கும். ஓகே. ரிசல்ட் உள்ள மாதிரி இருக்காது. இப்போ சில எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க அன்அபிஷியலா. ஒரு இறந்து போன ஒருவருடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த டேட்டா அதை டவுன்லோட் பண்ணி உடம்பால் இறந்து போன ஒருத்தனை சரி பண்ணி, அவன் மூளை வேலை செய்யல, மூளை டெட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க? இந்த டாட்டாவை சப்ளை பண்றாங்க. சப்ளை பண்ணா அவன் உயிரோட ஒரு மூளை இருக்கிற மனுஷன் ஆயிடுறான். ஃபார் எக்ஸாம்பிள், செத்து போனவன் உயிர் பிழைக்கிறான் வந்து தாமஸ். செத்து போனவன் தாமஸ். ஆனா அந்த பிரெயின் டேட்டா லோட் பண்ணது பீட்டர். அப்ப தாமஸ் உருவுல பீட்டர் இருக்கான். தாமஸ் உருவுல பீட்டர் இருக்கான். இது நம்ம ஊர்ல கூட சில நேரத்துல பாக்குறோம். பேய் பிடிச்சு ஆடுறாங்க, அவங்க உயிர் போயிரும். இந்த உயிர் தான் டாமினேட் பண்ணி உடல்ல இருக்கும். ஆமையா, பாக்குறோம் இல்லையா? அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உட்படுத்தல. அதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா எடுத்துக்கிறோம் நம்ம, அவ்வளவுதான். அதனால விஞ்ஞான சமுதாயத்துல அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. அது நீங்க சயின்ஸா மாத்தணும். சயின்ஸா மாத்தினா ஒண்ணு மட்டும் இருந்தா பத்தாது. அது போல ஒரு 1000 பேரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்தியாவில் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் சாப்பிட்றதே இல்லை, உயிரோடு இருக்கிறாரு. சூரிய வெளிச்சத்துல போய் உக்காடுறாரு தினம். ஆமா, அவரை டெஸ்ட் பண்றதுக்கு ஃபாரின்ல இருந்து வந்தாங்க சயின்டிபிக் டீம் வித் தேர் எக்யூப்மெண்ட். பயங்கரமா டெஸ்ட் பண்ணாங்க. எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்க? திஸ் மேன் இஸ் பெர்ஃபெக்ட்லி நார்மல் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது எதனால, அது எப்படி சாத்தியமாகிறது, இதை நம்ம வேற உடம்புக்கு பண்ண முடியுமா, அதை சொல்லலை. ஸோ இதை அவங்க லேபுக்கு யாரோ சொன்னாங்க, இது மாதிரி ஒருத்தர் இந்தியாவில் இருக்காரு, அது உண்மையான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அவங்க செக் பண்ணி உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ அவங்களுடைய பர்பஸ் முடிச்சு போச்சு அத்தோட.
அது எப்படின்றது அவங்க அனலைஸ் பண்ணலையா? எப்படி ஆமா சாத்தியப்படுது? ஆமா அந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கல. அந்த வேலை கொடுத்துருந்து அதுக்கு வேற ஒரு டீம் வருவாங்க, வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ எப்படி நமக்கு சோலார் ஹீட்ல இருந்து, அதாவது சன் லைட்ல இருந்து பவர் தயாரிக்க முடியுமோ அதே மாதிரி உணவு தயாரிச்சுக்க முடியும். எனர்ஜி தானே எல்லாமே. ஆமா, அப்படி வந்துடுச்சுன்னா அப்புறம் அந்த அக்ரிகல்ச்சரு, வெங்காயம் விலை ஏறிடுச்சு, வெண்டைக்காய் விலை இறங்கிடுச்சு, அந்த பிரச்சனையே இருக்காது. அப்போ பிசினஸ் எல்லாம் படுத்துரும், தேவையே இல்லை. ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா இந்த உலகிலில் ஏது இனி கலாட்டா. அப்போ அந்த சயின்ஸ் என்ன சொல்லுது? These are all some exceptional cases. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. அப்படி அனலைஸ் பண்ணோம்னா அவருக்கு நம்ம வேலை கொடுக்கணும். அந்த சூரிய ஒளியில் இருக்கார அவரை காலையில் ஒரு 5 மைல் ஓட சொல்லணும், அவர் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லணும், வெயிட்டை தூக்க சொல்லணும், காரை தர சொல்லணும், அவர் மூளைக்கு வேலை கொடுக்கணும், கணக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண வைக்கணும். இப்படியெல்லாம் வகையா இருக்கு. அதெல்லாம் அவர் செய்வாரான்னு தெரியல. ஒரு நார்மல் மேன் செய்யறது எல்லாமே செய்யறாரா அப்படின்ட்டு பார்க்கணும். ஆமா 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 ஆமா. அப்பதான் சயின்ஸ் உலகம் அதை ஏற்றுக்கொள்ளும், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளாது. இதே அமெரிக்காவில் நிறைய புக்ஸ் போட்டிருக்காங்க, லைஃப் ஆஃப்டர் டெத் அப்படின்னு. இன்னும் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருத்தர் சாராரு, சாகும்போது என்ன நடக்குது அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுல சில உண்மை இருக்கு, சிலது கற்பனை கூட இருக்கலாம். ஆனா அவங்க சொல்றது ஒருத்தர் இறந்தாருன்னா அவர் இன்னொரு உடம்புல புகுந்துடுறாரு அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அவங்க என்ன நிரூபிக்கலன்னா, அப்படி புகுந்தவர் 10 வயசுக்கு மேல இல்லை அந்த உடம்புல. எல்லாமே குழந்தைகிட்ட தான் போறாரு. ஆமா, அந்த குழந்தைக்கு எப்போ 10 வயசுக்கு மேல ஆகுதோ, எப்போ அந்த குழந்தை சுயமா சிந்திக்க ஆரம்பிக்குதோ, அப்போ அவங்க அந்த உடலை விட்டு போயிடுறாங்க. போக முடியாது, மற்ற உடல்ல போகாம இருக்கும். இந்த டேட்டா சிமெண்ட்ரி இல்லாம இருக்கு, அதாவது அந்த அக்செப்டன்ஸ் இல்லாம இருக்கும். ஆமா, அது ஒத்துக்கிறது இல்லை. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக் இல்லையா ஐயா? நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிக்கா இருக்கும், நம்ம இன்னொரு இதுல சேர முடியாதோ நம்ம பதிவுகள். இப்ப எப்படி நம்முடைய கையில் இருக்கக்கூடிய ரேகைகள், குறிப்பாக கட்டவிரல் ரேகை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமா இருக்கு, மேட்ச் ஆகுதில்ல எதுவும். கரெக்ட். அது போல சில வித்தியாசங்கள் வரும். முடிஞ்ச வரைக்கும் அம்மா அம்மா அதாவது பேரண்ட்ஸ் குழந்தைங்க கொஞ்சம் ஒத்து இருக்கலாம், அவங்க சேரலாம், அந்த உயிர் சேரலாம். இல்ல அதாவது அதுல கூட பேசிக்ஸ்ல ஒத்து போலாமே தவிர திங்கிங்ல ஒத்து போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், கலர் ஆஃப் த ஹேர், தலைமுடி அப்பா அம்மாவுக்கு கருப்பா இருக்கு, குழந்தைக்கும் கருப்பா இருக்கும். இல்லை அப்பா அம்மாவுக்கு செம்பட்டியா இருக்கு, குழந்தைக்கு செம்பட்டியா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் ஃபாரின்ல சொல்லுவாங்க பிளாண்ட் ஹேர், ரெட் ஹேர், பிளாக் ஹேர் அப்படின்னு. நம்ம ஊர்ல அவ்வளோ பாகுபாடு பண்றது. அப்புறம் கண்ணு பூனை கண்ணா இருக்கும், பிளாக் ஐஸ். ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே மாதிரி குள்ளமா இருக்கிறது, உயரமா இருக்கிறது, ஸ்கின்னியா இருக்கிறது, பல்கா இருக்கிறது, கலர் கருப்பா இருக்கிறது, வெள்ளையா இருக்கிறது, இதெல்லாம் பேசிக் ஜெனட்டிக்ஸு. அதில் ஒன்றும் மாற்றம் நம்ம சொல்ல முடியாது.
அதுல அப்பா அம்மாவோட இது இருக்கலாம். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், ஒரு 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 பெண் குழந்தை இருக்குது. அந்த பெண் குழந்தை பார்க்கறதுக்கு அப்பா மாதிரி இருக்கும், ரைட்? ஆனா குவாலிட்டிஸ் அம்மா மாதிரி இருக்கும். இன்னொரு பெண் குழந்தை பார்க்கறதுக்கு அம்மா மாதிரி இருக்கும், குவாலிட்டிஸ் அப்பா மாதிரி இருக்கும். அதே மாதிரி பையன் வந்து பார்க்கறதுக்கு அப்பா மாதிரி இருப்பான், ஆனா அவனுடைய குவாலிட்டிஸ் அம்மா மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் டைமென்ஷன்ஸே வித்தியாசப்படுது. அப்பா மாதிரியே இல்லை, அது அம்மா மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு தாத்தா மாதிரி இருக்கான், பாட்டி மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? ஆனாலும் உருவத்தில் மாற்றம் ஏற்படுத்த முடியாது, ஆனால் உங்கள் உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம். That is possible. Just software change ஆகும். ஆமா. அவங்க தாத்தா வந்து ஒரு விவசாயி, அவங்க அப்பா வந்து கூலி வேலை செய்கிறாரு. அவங்களுக்கு பிறந்த பையனோ பொண்ணோ ஐஏஎஸ் கலெக்டர். அங்கே வித்தியாசப்படுது. அப்போ நம்ம என்னப்பா அது, கூலிக்கார பையன்லாம் கலெக்டர் ஆகிட்டானே எப்படி? என் பிள்ளைய அமெரிக்காவில் படிக்க வச்சேன், ஆப்பிரிக்காவில் படிக்க வச்சேன், ஊட்டியில் படிக்க வச்சேன், அவன் இங்கேயே சுற்றினுக்கிறான், ஒரு வேலையை ஒழுங்காக செய்கிறது இல்லைங்கிறாங்க, இல்லையா? அங்கதான் நான் சொல்றேன், ஒரு எந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த கூட்டம் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. நீங்க ஒரு மான்குட்டியா இருக்கலாம், நீங்க சிங்கத்தினுடைய கூட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க சிங்கம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உருவத்துல மானா இருக்கலாம், ஆனாலும் சிங்கம் போல பிஹேவியர் இல்லாம. ஆமா 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 ஆமா. அந்த ஆற்றலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும் அதுக்கு. ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், யூ ஆர் 100% ரைட். இல்லை, நானே பார்த்துருக்கேன். ஒரு பையன் வந்து கார்ப்பரேட் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தான். அவனுக்கு வந்து ஆவரேஜ் மார்க்கே 50 அப்படி தான் வரும், இல்லை அது கீழே வரும். நாங்கள் கொஞ்சம் படித்த பசங்கள்லாம் ஒன்றா இருப்போம் காலேஜில். ஸோ அவன் வந்து எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டான். எங்களுக்கு தெரியும் அவருடைய லெவல் கொஞ்சம் கம்மி தான். எங்கள் கூட சேர்ந்து எங்கள் கூட பழகி எங்களுடைய குரூப் டிஸ்கஷனில் இருந்து எங்ககிட்ட டவுட்லாம் கேட்டு கற்றுக்கிட்டு ஃபைனல் இயரில் அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணான். அதாவது ஒரு ஆவரேஜ் கார்ப்பரேட் ஸ்கூல் பையன், ரொம்ப டல்லு, 50 மார்க் ஆவரேஜ் எடுக்கிற பையன் எங்கள் கூட்டத்தில் சேர்ந்ததால ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணான். ஆமா, அது ஐ ஹவ் சீன் இன் மை ஓன் ஐஸ். ஆனா என்ன, பொறுமையா இருந்து நாங்க திட்டுறதெல்லாம் திட்டு வாங்கிட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டான். கோச்சிட்டு எல்லாம் போல அவன். அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜேசுதாஸ் இருக்காரு இல்லையா? ஜேசுதாஸ் பாட்டு கத்துக்கணும்னு ஆசை இருந்தது, ஆனா அவரால் ஃபீஸ் கொடுக்க முடியல செம்பை பாகவதர் கிட்ட. செம்பை பாகவதர் கிட்ட அவருக்கு துணி துவைச்சு போட்டு அவர் வீட்டு வேலையை செஞ்சு அப்படித்தான் அவர்கிட்ட அவர் சிஷ்யனா சேர்ந்தார். அவரெல்லாம் ஜேசுதாஸ் கிட்டே விட மாட்டார். செம்பை பாகவதர் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. ஆமா ஆமா,
அது கம்மன் வீட்டுல இருக்கணுங்கிற அவசியம் இல்ல, கம்மன் வீட்டுக்கு போனாலே கவி பாடும். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால. ஐயா நான் சதானந்தம். இதுல இந்த மாஸ்ல பார்ட்டிக்கல் வேவு ஃபீல்டு சொல்றீங்க. இப்போ வயதான ஒருத்தருக்கு மாசு எனர்ஜி ரொம்ப டல் ஆயிடுது, அவர் இறக்குறாரு அப்படின்னா அவர் மாசு இல்லாம தான் இறக்குறாரு. அப்ப அவருக்கு மறுபடியும் அவர் வந்து மறுபிறப்பு அவருக்கு இல்லைன்றது ஈக்குவல் ஆகுது இல்லையா? ஆமா, ஒரு மாசு இல்லாம இருக்கதான் யார் சொன்னது? அவர் எனர்ஜியே இல்லையே, அவர் தான் நிறைய எனர்ஜி போயிடுது. வயதான எனர்ஜி ரொம்ப ஒரு நிமிஷம். எனர்ஜி போனாலும் மாசு கரையறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுது, டிஸ்இன்டெகிரேட் ஆகணும் அந்த மாஸ். ஆமா, அந்த உடல் எலும்புகள் எல்லாமே நொறுங்கி போய் அது மண்ணோட மண்ணா மாறணும். அதான் எரிச்சிடுறாங்க. அதே முதல்லயே அவருக்கு எனர்ஜி இருக்கிறது, சாம்பல் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு வந்து எனர்ஜி இல்லாம இருக்கிறதுனால அவர் ஸ்பேஸ்ல போயிடுறாருல்ல. ஆமாங்க, மாச பொறுத்த வரையில ஸ்பேஸ்ல போயிடுறாரு. ஆனால் அந்த மனதின் பதிவுகள், இம்ப்ரின்ஸ் அந்த மனசே மாஸ் மாதிரி தானே ஐயா சொன்னது மாதிரி. அவருடைய மனசே வேவ் தான், அதுவும் மாஸ் மாதிரி எனர்ஜி இருக்கு. புரிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ். இப்போ கேள்விகள் ஒன்றும் இல்லைன்னா நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று அனைவரும் ஓங்கி வாழ்வோம் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.